நல்லரசு யூடியூப் சேனலுக்காக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நம்மோடு மூத்த செய்தியாளர் இளமதி இணைந்திருக்கிறார். சார், இப்போ தேர்தலுடைய கலவரம் நிலவரம் எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது 400 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அமித்ஷா பேசிக்கிட்டே வந்தார். மோடி கூட 400க்கு மேலே நாங்கள் சீட்டை பிடிப்போம் அப்படின்னு. ஆனால் தொகுதியை பொறுத்தவரையில் 280 290 தொகுதியை தான் பாரதிய ஜனதா கட்சி பெற்றுக்கிட்டு இருக்கு. இது அவங்களுடைய வெற்றியாக பார்க்குறீங்களா, இல்லை அதோடைய இறங்கு முகமாக நீங்கள் பார்க்குறீங்களா? இந்தியா பல்வேறு நாடாளுமன்ற தேர்தல்களில் ஏற்கனவே பார்த்துருக்கு. பாரதிய ஜனதா தலைமையில் இது 3வது தேர்தல். அதாவது பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா சந்திக்கிறது இது 3வது தேர்தல். பாரதிய ஜனதா இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்தில் தேர்தலை அணுகுன முறைக்கும் இப்போ அணுகுன முறைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. இந்தியாவுடைய ஒரு பிரதமர் எந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினரே எல்லா ஒரு பிரதமர் இவ்வளோ மோசமாக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கிடையில் தேர்தல் முடிந்த பிறகும் கூட பாரதிய ஜனதா தலைமையிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் நடைபெறுகிற தேர்தலை உலக நாடுகள் காங்கிரஸுக்கு ஆதரவாக செயல்படுது, கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க, மறைமுகமாக பின்னணியில் நிறைய வேலைகள் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாரதிய ஜனதாவினுடைய அந்த ஒரு பயத்துக்கு இன்னொரு காரணமாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் இந்தியாவில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தீங்கன்னா அது பாகிஸ்தானுக்கு நன்மை பயக்கும், பாகிஸ்தானுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரதமர் மோடி பேசினார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். அந்த அடிப்படையில் இவங்க நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்ட அந்த நேரத்திலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்றத்தில் மக்களவையில் பிரதமர் மோடி பேசும்போது என்ன சொன்னார்னா, தனித்து 370 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம்னா, 2014 முதல்ல மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் போது அன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றது 272, அதாவது கிட்டத்தட்ட தனித்த பெரும்பான்மை, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அத்தனை இடங்களும் அந்த தேர்தலில் கிடைச்சது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2019 கூடுதலாக அவங்க 303 இடங்கள் பெற்றாங்க. ஸோ இந்த அடிப்படையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காஷ்மீரில் அந்த சிறப்பு சட்டத்தை திரும்ப பெற்றாங்க இல்லையா, அந்த சட்டத்தினுடைய நம்பர் 370. அதை தான் இவங்க நாடாளுமன்றத்தில், அதாவது அதை ஏன் அந்த எண்ணிக்கையை அவங்க குறிப்பிட்டாங்கன்னா, இந்தியாவில் சிறுபான்மையினரை குறிப்பாக முஸ்லீம்களை ஒரு பழி வாங்குற மாதிரி, அவங்கள தனிமைப்படுத்துகிற மாதிரி, இந்தியா இந்துத்துவா நாடு அந்த ஒரு உள்ளடக்கத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இவங்க மறைமுகமாக என்ன சொன்னாங்கன்னா 370 இடங்கள் சொன்னாங்க. அதனுடைய உற்சாகத்தில் தான் அவங்க நானும் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம இப்போ தேர்தல் நடந்ததில் 7 கட்டமாக நடந்தது, கிட்டத்தட்ட இதுக்கு முன்பு நடந்த தேர்தல்களோட அதிகமான நாட்கள் இந்த தேர்தலில் எடுத்துக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்குன்னு இந்திய கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தேர்தல் நம்ம கிட்டத்தட்ட 1 மணி பக்கமாக நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா தலைமைக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் தேர்தல் முடிவு சொல்லிகிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட பாரதிய ஜனதாவை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் தான் நினைச்சதெல்லாம் நடத்துவேன் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த பிரதமர் மோடிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு பயங்கர நெருக்கடியை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 3வது முறை ஆட்சிக்கே வரமாட்டாங்க, இந்தியா கூட்டணி தான் வரும்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இல்லை நாங்களும் இவ்வளோ தொகுதிகளை பெறுவோம் அப்படின்னாங்க. இப்போ இந்த நிலைமையில் இந்த வாக்குகளில் இப்போ ஆட்சி அமைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது, அதிமுக மீது, டெல்லி கெஜ்ரிவால் மீது இப்படி நிறைய புலனாய்வு அமைப்புகளை வச்சு மிரட்டினாங்க. இப்போவும் அதே பவரில் எதிர்கட்சிகளை, மாநில கட்சிகளை கட்டுப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்தலில் ஜனநாயகவாதிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கலாங்கிறது. ஆனால் அதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையலைன்னா கூட ஒரே நாடு, ஒரே தேசம், இந்துத்துவா நாடு, இந்த மாதிரி அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இனிமேல் அவங்களால முழு வீச்சில் நிறைவேற்ற முடியாது. அந்த அளவுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் இதுக்கு முன்பு 10 ஆண்டுகளில் எதிர்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே நாடாளுமன்றத்தில் உட்காரல. இப்போ பாரதிய ஜனதா ஆட்சிக்கு, பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சிக்கு கடிவாளம் போடுற மாதிரி
எதிர்க்கட்சிகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப வந்து அதிகரிச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசம் வந்து 80 தொகுதிகள் கொண்ட மாநிலம். அங்கே வந்து ஏற்கனவே 2 தேர்தல்களிலும் வந்து பாரதிய ஜனதா அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. அங்கே வந்து யோகி ஆதித்யநாத், அதாவது அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னவர் யோகி ஆதித்யநாத். அந்த மாநிலத்தில் இன்னும் சொல்ல போனால் நம்ம இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி, முதல்வர் மு க ஸ்டாலினுடைய புதல்வர் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, சனாதனம் பற்றி, சனாதனத்தை ஒழித்தே தீர்வுன்னு. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக வட மாநிலங்களில் முன்னே வச்சாங்க. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், ஏன்னா அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற மாநிலம் அது. அப்போ இவங்க ராமர் கோயிலை முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி சனாதனம் வந்து இந்த எல்லா கட்சிகளும், திமுக வந்து அதனுடைய கொள்கையில் பிரதான கொள்கை வந்து சனாதனம் பகுத்தறிவது. ஸோ அதனால் அது உதயநிதியாக அவர் பேசினார். அதை வந்து திமுகவையே இந்திய கூட்டணிக்கு எதிராக மாற்றினாங்க வட மாநிலங்கள். குறிப்பாக வந்து இந்துனா உடனே ஓட்டு போட்டுருவாங்க. இன்னும் சொன்னால் இந்துக்கு எதிராக பேசினா உத்தரப்பிரதேசத்தில் வந்து ரோட்டில் போகிறவங்கலாம் பிடிச்சி அடிப்பாங்க, வீட்டில் இருக்கவங்கலாம் பிடிச்சி அடிப்பாங்க. அந்தளவுக்கு இந்து வெறியர்கள் இருந்த மாநிலம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 80 தொகுதிகளில் சரிபாதி 40க்கு 40 வந்து இந்தியா கூட்டணி வந்து பெற்று இருக்கு. அதுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டியது அங்கே இருக்கிற சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ். கிட்டத்தட்ட உதயநிதியினுடைய சம வயசு. அவர் வந்து இந்த சனாதனத்தை பற்றிலாம் பயப்படாமல் காங்கிரஸை, இன்னும் சொல்ல போனால் மம்தா பானர்ஜி வந்து காங்கிரஸை வந்து கழட்டி விட்டு தான் அந்த தேர்தலை சந்தித்தாங்க. அதே மாதிரி கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸை டெல்லியில் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டவர், பஞ்சாபில் கூட்டணி சேர்த்தல. அப்போ இந்த மாதிரி வந்து காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி மித்த தலைவர்கள் கொடுக்கும்போது பீகாரில் வந்து தேஜஸ்வியும் உத்தரப்பிரதேசில் வந்து அகிலேஷ் யாதவும் காங்கிரஸை கூட்டணியில் இருக்கணும், காங்கிரஸ் தலைமையில் தான் வந்து ஒரு கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுதான் பாஜக எதுக்குன்னு அவர் நினச்சார் பாருங்க. அங்கே வந்து மக்கள் சரியான முடிவு கொடுத்துருக்காங்க. அப்போ 40-40 அப்படிங்கும்போது அது பாரதிய ஜனதாவுக்கு, அகில இந்திய பாரதிய ஜனதா அத்தனை தலைவர்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றம் இருக்கு இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். என்ன காரணம்னா அவங்க சொல்கிற இந்துத்துவ கொள்கைகளை இனிமேல் வருங்காலங்களில் வந்து பாரதிய ஜனதா அமுல்படுத்தவே முடியாது. அதை பற்றி பேசினாங்கன்னா அவங்களுக்கு பெரும் ஆபத்து. ஏன்னா அடுத்தது சட்டமன்ற தேர்தலை உத்தரப்பிரதேசம் இன்னொரு சில ஆண்டுகளில் சந்திக்க. ராமர் கோயில் கட்டினாதான் இந்துக்கள்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதான் ராமர் கோயிலுடைய கனவுன்னு சொல்லிட்டு ராமர் கோயில் கெட்டுனாலே 40 தொகுதி போச்சுன்னா அது வந்து மக்கள் ஏற்றுக்கலன்னு அர்த்தமா? ராமர் கோயில் வந்து அவங்க திறப்பு விழா பண்ணுற வரைக்கும் ராமர் கோயிலை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடுவோம், அப்படியே வந்து வட மாநிலங்களில் ஹிந்தி மொழி பேசுகிறவங்க கிட்ட நாங்கள் அதிக செல்வாக்கு பெற்றோம்னு நினச்சாங்க. அதை திறந்து வச்ச அன்னைக்கே அதனுடைய செல்வாக்கு போயிடுச்சு. ராமர் கோயில் மேலே எந்த பக்தி இருக்கலாம் மக்களுக்கு, ஆனால் வந்து ராமர் கோயிலை வச்சு பாஜகவை ஆதரிக்கணும், காங்கிரஸை எதுக்கணுங்கிற சிந்தனை போக்கெல்லாம் அங்கே வந்து இல்லைங்கிறத இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கு. நாம் யார் ஆட்சி அமைக்கிறாங்க, யார் ஆட்சி அமைக்கல அப்படிங்கிறத வச்சு நம்ம இந்த தேர்தல் முடிவை பார்க்க முடியாது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி குறிப்பாக அவர் அந்த பாரத் யாத்திரை நடத்தினார்ல, திரும்ப ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், சர்வாதிகாரம் இந்தியாவில் தலை தூக்குது, அதை நாம் இந்த தேர்தலாம் அடித்து நொறுக்கணும்னு அவர் வச்ச கோரிக்கை தான், முழக்கமே அதுதான். பிரதமர் மோடியை எப்படி அவர் முன்னிறுத்தினார்னா சர்வாதிகாரி, இவர் தலைமையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மத்தியில் அவங்க சொன்ன மாதிரி 370-400 வந்துருச்சுன்னா நினைத்ததெல்லாம் வந்து சாதிப்பாங்க. நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், குறிப்பாக சில நீதிமன்றங்கள் கூட பிரதமர் மோடி என்ன மனசில் நினைக்கிறாரோ, அமித்ஷா என்ன விரும்புகிறாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாகவே வந்து முதலமைச்சர் பதவியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி சிறையில் போட்டாங்க. அதே மாதிரி சிபு சோரன் அவங்க மகன், அவரை வந்து முதல்வர் பதவியில் இருக்கும்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தை கூட்டிகிட்டு போய் விசாரணை நடத்துனாங்க, அவருடைய சிறையில் போட்டாங்க, அவருடைய பதவி விலகினார். அடுத்து வந்து அது ராகுல் காந்தி தப்பாக ஒரு வார்த்தை சொன்னார், கேரளாவுடைய முதலமைச்சரையும் நீ ஏன் வந்து அமலாக்கத்துறையை வந்து விசாரிக்கலை, ஏன் கைது பண்ணலன்னு அவர் சொன்னதெல்லாம் ராகுல் காந்தி செய்த தவறுகள். இப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு மிரட்டல் பாணி இருக்கு இல்லையா, அந்த மிரட்டல் பாணி இனி வரும் காலங்களில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா நிறைய மாநிலங்களில், ராஜஸ்தானில் பாருங்கள், ராஜஸ்தானில் காங்கிரஸ் வரவே வராதுன்னு சொன்னாங்க, அங்கே வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து கிட்டத்தட்ட ஒரு பாரதிய ஜனதாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா மோடிங்கிற ஒரு பிம்பத்தை அப்படியே பாரதிய ஜனதாவுடைய பிம்பமாகவும், எப்படி முதல்ல இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மோடி தான் இந்தியா அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள மட்டும் சொல்லலை, உலக நாடுகள் முழுவதும் அவங்க கொண்டு போனாங்க. அந்த பிரச்சாரம் இனிமேல் எடுபடாது, உலக தலைவர் மோடிங்கிறது எடுபடாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா, இனிமேல் வர்ற நாட்கள் வந்து மாநில கட்சிகளுக்கு, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, டெல்லியிலேருந்து மிரட்டி இரட்டிலாம் இனிமேல் இங்கே எந்த மாநில கட்சிகளையும்
இவங்க சாதிச்சிட முடியும். அதாவது மிரட்டி அவங்க பக்கம் இழுத்துற முடியாதுங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி. அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதாவை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கறது இந்த தேர்தல் முடிவு வந்து பாரதிய ஜனதா எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்போ இந்தியா கூட்டணிக்கும் பிஜேபிக்கும் கொஞ்சம் ஒரு 60-70 சீட்டு தான் டிஃப்ரெண்ட்டு ஆட்சி அமைப்பதில். இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிருக்கணும், இல்லை அவங்கள பிளவுகள் தான் காரணமா? நீங்கள் சொல்கிற காரணங்கள்லாம் நம்ம வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதை விட முக்கியமான காரணம் 2019 தேர்தலில் நம்முடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி பிரதமர்னு சொன்னார். ராகுல் காந்தி பிரதமராக யார் யார் ஏற்றுக்கிறாங்க? தேஜஸ்வி யாதவ் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி வந்து அகிலேஷ் யாதவ் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி சரத்பவார். நீங்கள் மகாராஷ்டிரா தான் மும்பைக்கு அடுத்து நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய மாநிலம், வர்த்தக மாநிலமும் மகாராஷ்டிரா தான். அங்கே வந்து தேசியவாத காங்கிரஸ் தலைவர் இந்திரா காந்தியோடையே அவர் பயணிச்சவர். அவர் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்றுக்கிறதுக்கு கூட முன் வந்துட்டாங்க. அப்புறமேட்டு பருக் அப்துல்லா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய தலைவர்களை ராகுல் காந்தியை பிரதமர்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் வாக்குகள் இந்த தடவை வந்து மோடியை வந்து வீழ்த்திருக்கலாம். ஏன்னா மம்தா பானர்ஜி செய்த தப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப யோசிச்சார், ராகுல் காந்தியை முன்னிறுத்தணுமா அப்படின்னு. இப்போ மம்தாவை பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு அங்கே அவங்க ஒரு 5-6 தொகுதி கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் அந்த கூட்டணி வந்து அங்கே பலமாக இருந்திருக்கணும். பாரதிய ஜனதா வந்து இவ்வளோ தொகுதிகளில் மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. மம்தா என்னென்ன நினைக்கிறாங்கன்னா, மோடி காலில் கூட நான் உழுவேன், ஆனால் எனக்கு இளையவரான அல்லது அவருடைய தாய் கட்சியான காங்கிரஸில் இருக்கிற ஒரு தலைவரை வந்து நான் பிரதமர் வேட்பாளராக நான் முன்னிறுத்த மாட்டேன். இப்படி சுயநலத்தாக எடுத்த முடிவுகள் தான் பாரதிய ஜனதாவுக்கு வந்து வெற்றியை தேடி தந்திருக்கு. பாரதிய ஜனதாவை வீழ்த்தணும்னு இந்தியா கூட்டணி ஆரம்பிச்ச அந்த கொள்கைகளை உறுதியாக நின்று ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ராகுல் காந்தி தான் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். மம்தா பானர்ஜி வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்ய முடியாது. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் வந்து ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ பிரச்சாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி தேஜஸ்வி ராஜ வந்து இங்கே பேசினாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ராகுல் காந்தி தான் இந்தியாவின் முகமாக இருக்காங்க, எதிர்கட்சிகளின் முகமாக இருக்காங்கன்னா இவங்க முன்னிறுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து பாரதிய ஜனதாவை வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாம்.